காய்ஸ், ஸ்பேஸ்ல பிளானட் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஸ்டார்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும், கேலக்ஸி இருக்குன்னு கூட நமக்கு தெரியும். ஆனா ரொம்பவுமே வியர்டான ஒரு விஷயமே நம்ம ஸ்பேஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அது ஸ்பேஸ்ல ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்குது. 2017ஆம் ஆண்டு சயின்டிஸ்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆகுது. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிற அந்த பொருளுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. அது என்னன்னா ஓமுவா மூவான்னு சொல்லி அதுக்கு பேரை வைக்கிறாங்க. இந்த பொருளை பத்தி ஆராய்ச்சி பண்றப்ப இது ஒரு சாதாரண கல்லு மாதிரி தெரியல, என் வாள் கொண்ட விண்கல்லு மாதிரியும் தெரியல. அதனால தான் விஞ்ஞானிகள் இந்த பொருளை பார்த்து ரொம்பவுமே குழம்பி போனாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பொருளை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு க்ளூவா கிடைக்குது. அதுல முதலாவது கிடைத்த விசித்திரம் என்னன்னா, இந்த பொருள் பாத்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளுக்கு பிறந்தது கிடையாது. அது ரொம்பவுமே தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப இது ரொம்பவுமே நீளமாகவும் ரொம்பவுமே மெல்லியதாகவும் இருந்திருக்கு. சாதாரண ஒரு விண்கற்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கல. அதனாலே இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது சயின்டிஸ்ட் இடையில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிர்ச்சி என்னன்னா, இது நகர்ந்த வேகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமா இருந்திருக்கு. சாதாரணமா வானில் பொருட்கள் பார்த்தீங்கன்னா வானில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையால தான் நகரும். ஆனா இந்த பொருள் பார்த்தீங்கன்னா யாரோ தள்ளுற மாதிரி திடீர்னு ரொம்பவுமே வேகமா நகருது, திடீர்னு அதோட வேகம் குறையுது. அதே சமயம் வால் கொண்ட விண்கலுக்கு இருக்கிற புகைவாலுமே இதுக்கு இல்லை. ஸோ இதுவுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அப்பதான் இவங்களுக்கு இடையில பல தியரிஸ் எல்லாம் இந்த பொருளை பத்தி உருவாகுது. சில விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, இது இயற்கையா உருவான ஒரு விசித்திரமான பனி மாதிரியான பொருளா இருக்கலாம்னு சொல்லி. இன்னும் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது வேற்று கிரகத்திலிருந்து வந்த உயிரினங்களால செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கலாம்னு சொல்லி, அதாவது ஏலியனோட ஒரு பொருளா இருக்கலாம்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விண்வெளி ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, வேற்று கிரக உயிர்கள் இருக்கிறதுக்கான சாட்சி எதுவுமே இன்னைக்கு வர காட்டுமே நம்ம உலகத்துல கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதனாலே எது உண்மைன்னு சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. ஆனா இதுவரை காட்டியுமே வானில கண்ட பொருட்கள்ல இதுதான் ரொம்பவுமே அவங்களுக்கு விசித்திரமா இருந்த பொருள்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கொஷன் என்னன்னா, ஸ்பேஸ்ல நமக்கு தெரியாத எவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கு, அதுல இது ஒரு பிகினிங்கா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேருக்கு இடையில இப்போ சந்தேகம் வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நேச்சுரலான ஆப்ஜெக்டா இருக்குமா, இல்லைனா வேற ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.